ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ் ஜோன். நான் தான் உங்கள் சித்திக். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த சீனி ஃபேனை சர்வீஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக கஸ்டமர் நம்ம கையில் கொடுக்கும்போது ஃபேன் வந்து சுவிட்ச் போட்டு ஆன் பண்ணால் எனக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக சுற்றுது, வேகமாக சுற்றலை அப்படின்னு சொல்லி தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. எஸ், அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்லோவாக தான் சுற்றுது. ஸோ காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு கெப்பாசிட்டர் போயிருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லாட்டி வைண்டிங் வீக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா அது வந்து ஷாஃப்ட் இல்லாட்டி புஷ்ஷில் ஏதாவது மக் அடங்கியிருந்தால் கூட இந்த மாதிரி வந்து ஸ்லோவாக சுற்றும். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்துட்டு கெப்பாசிட்டர் சேஞ்ச் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் எந்த ஃபால்ட்டாக இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, வீடியோக்குள்ளே வந்தாச்சு. சின்னி ஃபேனை பொறுத்த வரைக்கும் பாட்டமில் கெப்பாசிட்டர் கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் பாட்டமில் இருக்க அந்த கப்பை நம்ம கழட்டிக்கலாம். இப்போ பாட்டம் கழட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2.5 மைக்ரோஃபரட் கெப்பாசிட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கெப்பாசிட்டர் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூவை மல்டிமீட்டர் மூலமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ மல்டிமீட்டரில் 20 மைக்ரோஃபரடுக்கு நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறமா நான் கெப்பாசிட்டரில் இருக்க அந்த ரெண்டு லீடையும் சார் காமனில் ஒன்று, வோல்டேஜில் ஒன்று நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரில் நமக்கு 1.01 மைக்ரோஃபரட் தான் கிடைக்குது. ஸோ 2.5 இருக்க வேண்டிய இடத்துல 1.01 தான் இருக்குது. அப்படிங்கிறனால அதோட கெப்பாசிட்டி இழந்துருச்சு. ஸோ அதனால் நம்ம புது கெப்பாசிட்டர் மாற்ற போகிறோம். இப்போ அதே ரேஞ்சில் இருக்க 2.5 மைக்ரோஃபரட் இருக்க கெப்பாசிட்டர் எடுத்துக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா 2.52 நமக்கு மல்டிமீட்டரில் ரேஞ்ச் காட்டுது. ஸோ இதை நம்ம போட்டு செக் பண்ணி பார்த்துட்டோம்னா நம்மளுடைய ஒர்க் முடிஞ்சிடும். இப்போ நம்ம கனெக்ஷன் மாறாமல் எப்படி கெப்பாசிட்டர் கழட்டமோ அதே போல் பழையபடி கெப்பாசிட்டர் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ அந்த கெப்பாசிட்டரோட கனெக்ட் பண்ண அந்த வயரையும் நம்ம வந்து கனெக்டரில் போட்டு நல்லா பக்காவாக டைட் பண்ணிக்கலாம். இப்போ கெப்பாசிட்டர் கனெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து ஸ்பீட் ஆன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா பக்காவாக ரன் ஆகுது. ஸோ கெப்பாசிட்டர் தான் ஃபால்ட்டு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணிட்டோம். சப்போஸ் வேறு ஏதாவது ஃபால்ட்டு, ஷாஃப்ட்டில் ஏதாவது ஃபால்ட்டு, இல்லாட்டி புஷ்ஷில், இல்லாட்டி வேறு ஏதாவது சுவிட்சஸில், கியர் பாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான வீடியோ லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கலாம் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது, எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு இந்த கெப்பாசிட்டி மாற்றத்தை முழுசாக பார்த்துருக்கோம். அப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும்னா நம்ம கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஃபேனெல்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுவே உங்களுக்கு வந்து பெரிய திருப்தியாக இருக்கும். ஓகேப்பா, நம்ம வந்து வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். கம்ப்ளீட்டாக எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ பக்காவாக ரன் ஆகுது, எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.